ஹாய் த ஜென்ஸ், நாம் இன்றைக்கி ஜியோப்க்கு ஒரு நியூ எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃப்க்கு எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனும் கிடையாது. டைரெக்டாக அப்படியே ஸ்டார்டிங் சீனுக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் உங்கள் அப்பாவோட மெமோரியல் கேதரிங்கில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஆக்சுவலி கிறிஸ்டியானிட்டியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட மெமோரியல் கேதரிங்கில் அவங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து அவங்கள பற்றி பேசுவாங்க, அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேதரிங் தான் இப்போ வந்து நடந்திருக்கு. அதில் எல்லோரும் பேசுகிறத கேட்டு நீங்கள் ஏற்கனவே ரொம்ப மனசடைஞ்சு உங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்களும் வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஹலோ எவ்ரிவன், என் அப்பா அவர் நிஜமாலுமே ஒரு குட் ஹியூமன் பீயிங். இவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லோரையும் விட்டுட்டு போவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்றது என்றைக்குமே அவர் என்கிட்ட சொன்னதில்லை. என்னோடய ஃபேமிலியும் எனக்கு தெரிஞ்சால் நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லி இவ்வளோ நாள் மறைச்சிட்டாங்க. பட் இந்த ஹார்ஷான ரியாலிட்டி, ஹார்ஷான ட்ரூத் என்னை ரொம்ப 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 பாதிச்சிருக்கு. அவர் இல்லாத இடத்த வேறு யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் இல்லைன்னா அந்த இடம் வெறுமை மட்டும்தான். என்னோட அப்பா தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர். அவரோட டியூட்டிஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு நல்ல கம்பெனியனாக எல்லாமாவும் இருந்திருக்காரு. இப்படி அவர் பாதியிலே என்னை விட்டு இறந்து போவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. வித் மை லைஃப் டைம், த்ரூ அவுட் மை லைஃப் டைம் என் கூடவே இருப்பாருன்னு நினச்சேன். பட் அவர் இறந்து போனது என்னோடய ஹார்ட் சுத்தமாக ஏற்றுக்க மாட்டேங்குது. அண்ட் இதுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப் இருந்தால், அடுத்த ஜென்மம்னு இருந்தால், அதுலேயும் அவர் தான் எனக்கு அப்பாவாக இருக்கணும், நான் அவருக்கு பொண்ணாக இருக்கணும். ஆனால் அதுலேயாவது அவர் கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேருந்து தண்ணி வழிய நீங்கள் தான் ரொம்ப ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவியாக அங்கேருந்து பேசிட்டு இறங்கி வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. பயங்கரமாக அழுகுறீங்க. உங்களை கன்சோல் பண்ண முடியாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போது உங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு யார் யாருன்னா உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி, அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க தான் ஜெயஹோப். இவங்க எல்லாருமே உங்கள் கூட தான் இருக்காங்க, உங்களை கன்சோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு முக்கால்வாசி எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 எக்ஸாம் தான். அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து இறந்துட்டார். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க. லைக் முன்னாடி இருந்ததெல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. பட் அந்த 2 எக்ஸாம்ஸ் உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எப்படியும் உங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு, கடைசி எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. சேம் திங், உங்கள் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது, அன்யூஷுவலி சைலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் நம்ம வீட்டுக்கு போனோன்னா அம்மா அப்பாவோட ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லையா? அதில் ஒரு முகம் இல்லைன்னா அப்படி இருக்கும் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது. ஸோ உங்களால் அதை தாங்கிக்கவே முடியல, உங்கள் அப்பா வீட்டில் இல்லைங்கிறத. அதை நினச்சிட்டே நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளார வரீங்க. வந்து பார்த்தா உங்களோட வீட்டுக்கோட டோருக்கு முன்னாடி நிறையா ஷூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்களும் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா உங்கள் அப்பாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான். எல்லோரும் நின்று உங்கள் அம்மாக்கிட்ட பேசியிருக்காங்க. உங்கள் அம்மா ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்கான விமன் தான். எல்லாத்தையும் தனியாக நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங் தான். அப்படி தான் உங்கள் அப்பா வந்துட்டு உங்களுக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி அதை தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. நீங்கள் எப்போவுமே நான் இல்லைனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் உங்கள் அப்பா என்ன சென்ஸில் சொன்னாருங்கிறது உங்களுக்கு இப்போ தான் புரியுது. சுற்றி நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ், கோட் சூட் போட்ட மென் நின்று உங்கள் அம்மா முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா கை கட்டி நின்று அவங்கள பார்த்துட்ருக்காங்க. ஓகே, மிஸ்டர் சாங் எங்ககிட்டேருந்து வாங்கியிருந்த கடன் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் செட்டில் பண்ணணும். பிகாஸ் நாங்கள் அவரோட ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் இல்லை, வி ஆர் ஸ்பான்சர்ஸ் ஆல்சோ. உங்களோட கம்பெனி நீங்கள் இதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் கொடுத்த ஷேர்ஸ் அத்தனையும் திரும்பித்தாங்க. உங்கள் கம்பெனியை விற்றுட்டு நீங்கள் அன்றாடம் ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி எடுத்து நடத்துறதுக்கு உங்களால் முடியாது. சீரியஸ்லி நீங்கள் ஒரு சிங்கிள் உமனாக இருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு பொண்ணு தான் இருக்கா.
அதனால் கம்பெனி அத்தனையும் எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் போக மிச்சம் எதுனா இருந்தால் பார்க்குறோம், அதை தரோம். அதை வாங்கிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்க்குறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது இதே ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து உங்கள் அப்பா கிட்ட சிரித்து பேசி ஹம்பிளாக இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் கண் கூட. பட் ஒரு நிமிஷத்தில் இப்படிங்கிற செகண்டுக்குள்ளே எல்லாமே வந்து மாறிடுச்சு. உங்கள் அப்பா இறந்தவொடனே மொத்தமாக எல்லாமே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அவங்க எல்லோரும் இந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது அதில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து பேசுகிறாரு. இருக்கிறதுலே எனக்கு தான் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதிகமான டெப்ட் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் கம்பெனியை கொடுத்து, உங்கள் வீடை கொடுத்து, உங்கள் கிட்டே இருக்கிற கார் எல்லாத்தையும் கொடுத்தா கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச வராரு. அப்போது உங்கள் அம்மா தான் அவர் முன்னாடி இப்படி கையை நீட்டுறாங்க. நிறுத்துங்க. என் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, இப்போ எப்படி நடந்துக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இட்ஸ் ஓகே. என் ஹஸ்பண்ட் எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காரு. ஃபினான்ஷியல் லிங்க்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்கணும், எல்லாமே எனக்கு எஜுகேட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இன்னும் 1 இயர்க்குள்ளே அத்தனையும் உங்களுக்கு நான் திருப்பி பே பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அப்போ வந்து இதெல்லாம் பேசுங்க, நான் கேட்குறேன். ஆனால் இப்போ நீங்கள் இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அதை என்னால் கேட்க முடியாது. அண்ட் என் கம்பெனியை கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் எல்லோரும் ப்ரீமெச்சூராக முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து தைரியமாக நின்று அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் உள்ளே வரதை பார்த்துட்டு அந்த அதிகமாக டெப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பர்சன் தான் வந்து ஏய் வைன் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் ஹெசிடெண்ட்டாக அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உங்களோட தோல் மேலே லைட்டாக கைப்பட பார்க்குறாரு. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி அவங்க பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாங்க. வயசு பொண்ணு இருக்கிற வீட்டில் ஒரு அம்மா பேசுகிற பேச்சா அது? இப்போவே கொடுத்துட்டா கம்பெனியோட வீடோடு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ஃபேஸை வில்லத்தனமாக வச்சுட்டு சொல்லிகிட்ருக்காரு. அவர் உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் வந்து ஸ்கேன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மிக் பண்ணுறாரு. உங்களுக்கு அவர் பார்த்த பார்வையே ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அவங்க அம்மா பின்னாடி போய் நினைக்கிறீங்க. உங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துக்கணும், என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும், என் கம்பெனியை எப்படி நான் திருப்பி ரினியூவல் பண்ணேன் எல்லாமே எனக்கு தெரியும். யூ மே கோ நவ் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் எப்படி காட்டுறாங்க. எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் மூஞ்சியில் அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுது. நீங்கள் எல்லோரும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உண்மையான வெல்விஷர்ஸ் கிடையாது. உண்மையான வெல்விஷர்ஸ் யார், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறத எனக்கு அவர் அடையாளம் காட்டியிருக்காரு. அவங்கள வச்சு எப்படியாவது என்னோடய கம்பெனி எப்படி காப்பாற்றிக்கணும், என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். யூ ஆல் மே லீவ் நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாருமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒன்றுக்கும் வேலை இல்லைனாலும் இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. இப்போவே கொடுத்துட்டா கம்பெனியோட போயிடும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவர் சொல்லிவிட்டு உங்களை ஒரு லுக்கு விட்டுட்டு தான் போகிறாரு. உங்களுக்கு செம்மையாக ஷிவராகுது அவர் பேசுகிறது. நீங்களும் உங்கள் அம்மா பின்னாடி நின்றுட்டு உங்கள் அம்மாவோட தோளில் வந்துட்டு சாஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே இன்செக்யூராக ஃபீல் ஆகுது. இது எல்லாத்தையும் உங்களோட பாட்டி வந்து மேலே நின்று மாடியிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. லைக் உங்களோட வீட்டுக்கு மேலே வந்துட்டு அப்ஸ்டேர்ஸ் இருக்கும், அங்கே நின்று உங்களோட பாட்டி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமாக ஹார்ட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. அப்போது உங்களுக்கு தான் சாப்பிடவே பிடிக்கல, தூங்க பிடிக்கல, எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் லைஃபே 1 செகண்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப ட்ராமடைஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்களோட டைப்பே இது கிடையாது. ஒரு இன்சிடெண்ட் உங்களோட லைஃபே அப்சைட் டவுனாக மாற்றிருச்சு. நீங்கள் உங்களோட ரூமில் அப்படியே பால் மாதிரி கேர்ள் ஆகி அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க, உங்களோட நீஸை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு. அப்போது உங்கள் அம்மா தான் வந்துட்டு உங்களோட ரூம்குள்ளே வராங்க சாப்பாடு எடுத்துகிட்டு. வாயன்மா இங்கே பாரு, நீ சரியாக சாப்பிட்டு 3 நாளைக்கு மேலே ஆகுது. இந்த மாதிரி பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காது. எந்திரி, நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. திடீர்னு நம்ம மொத்த வாழ்க்கையும் வெறும் மெமரிஸாக மட்டும் மாறிடுச்சு இல்லைம்மா. அப்பா ஏம்மா திடீர்னு நம்மளை எல்லோரும் விட்டுட்டு போனார், எப்போவுமே நம்ம கூட இருப்போம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார்ல, ஏம்மா போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. உங்கள் அம்மாவும் உங்களை ரொம்பவே கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது உங்கள் பாட்டி தான் வராங்க. பாருடா வேணா, நீ தான் தைரியமாக இருக்கணும், நீ தானே எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லுவேன்,
நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டியும் உங்களை கன்சோல் பண்ணுறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லி ஒரு மாதிரி அமைதியாகிறீங்க. அப்போது உங்கள் அம்மா தான் இங்கே சாப்பிட சொல்லி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றீங்க. இப்போது டைம் ஸ்கிப்ஸ். உங்களோட பாட்டி தான் ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. டே ஜோப் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கே இருப்பேன், காலேஜோட ஹாஸ்டலில் தான். இப்போது லீவ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. லீவ் வாங்கிட்டு வா, நீ ஒன்றும் ஸ்டூடெண்ட் கிடையாது, ப்ரொஃபஸர், சரியா? என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ லீவ் கிடைக்காது அது இதுன்னு சொல்லிட்டுருக்க. நீ எதுக்காக என்னை வர சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்ல போகிறேன்னு நீயே முடிவு பண்ணிவிட்டு இது பண்ணாது, சரியா? நாளைக்கு காலையில் நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போது ஜியோ அப்படின்னு சொல்லி ஒரு சை பண்ணுறாரு. சொன்ன மாதிரியே அங்கே லீவ் சொல்லிவிட்டு இவருமே வந்துட்டு காலையில் வர்றாரு. நீங்கள் தான் உங்களோட ஹேரெல்லாம் ப்ரஷ் பண்ணாமல், உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் எதுவுமே பண்ணாமல் ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கீங்க. பார்க்குறக்கே கண்ணு ஃபுல்லாக டார்க் சர்க்கிள்ஸ், உங்களை பார்த்தாலே தெரியுது யூஆர் நாட் நார்மல் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. அப்போது ஜெயஹோப் தான் உங்கள் அம்மாவையும் உங்கள் பாட்டியும் பார்க்குறக்காக வர்றாரு. ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார் போல், அதெல்லாம் வச்சுட்டு சோஃபாவில் வந்து உட்கார்றாரு. உங்கள் அப்பா இறந்து இன்றைக்கோட 1.5 மாதம் ஆகுது. நீங்கள் இன்னும் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகவே இல்லை, ரொம்பவே கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. ஜோபராரு வந்துட்டு அக்கா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருக்கேன்டா. சரி, பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்துட்ருக்கேன், இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, பட் எப்போ இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ண சொல்லி பார்த்துட்ருக்கேன், பட் எல்லா கஷ்டமும் இருக்க தான் செய்யுது. சில விஷயம்லாம் ஸ்டக்காகி நிற்குது. அவர் பார்த்துட்டு இருந்த நிறையா விஷயம் வந்துட்டு எனக்கு இன்னும் பிடிபடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட சுச்சுவேஷன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது உங்களோட பாட்டி தான் ஜியோக்கிட்ட வராங்க. டே ஹொசுக், நான் சொன்னால் செய்வியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜியோப் தான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவரோட தலைமையில் கை வைக்கிறாரு. இங்கே பாருமா, நீ சொன்னால் நான் என்ன வேணால் கேட்குறேன், ஆனால் தயவு செஞ்சு இதை மட்டும் என்ன பண்ண சொல்லாத அப்படிங்கிறாரு. இங்கே பாருடா, வீட்டில் வயசு பொண்ணை வச்சுட்டு நாங்கள் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்ருக்கோம். அவளுக்கு காலேஜுக்கு போகணுண்டா, அவள் படிப்பு ஸ்பாயில் ஆயிரும். இப்படியே 4 பேர்த்துக்கு பயந்து அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்ருக்க முடியாது. அவ்வளோ ஒரு சேஃபான இடத்துல இருந்தால் தான் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயோப்போட அக்காவும், அதாவது உங்கள் அம்மாவும் அதை தான் சொல்கிறாங்க. அவள் சேஃபான ஒரு இடத்துல இருக்கான்ற நிம்மதி இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்டா, இல்லைன்னா மொத்த கம்பெனியும் வாரி கொடுத்துட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அக்கா அதுக்காக இவ்வளோ பெரிய முடிவாக்க எடுப்பாங்க? எனக்கும் அவளுக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. எத்தனை தடவை மூஞ்சிக்கு நேராகவே சொல்லியிருக்கா தெரியுமா அதை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி தான் சொல்கிறாங்க. நீங்கள் காதில் ஹெட்செட்டை சொருக்கிட்டு பாட்டையே கேட்காம வேறு எதையோ யோசிச்சுட்ருக்கீங்க. இது எதுவுமே உங்களுக்கு ஆக்சுவலி கேட்கல. அப்போது இந்த சைடு ஒரு சைடு உங்கள் அம்மா, ஒரு சைடு உங்கள் பாட்டி, 2 பேரும் சேர்ந்து ஜியோப்பை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜியோப்பும் இப்போ என்ன, நான் வந்துட்டு வயனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேறு வழி இல்லை, நீ தான் பண்ணிக்கிட்டு ஆகணும், நீ தானே மாமா. அவளை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு வேறு என்னடா பண்ணுறது, யார் கையிலடா அவளை பிடிச்சி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜியோப்பும் இந்த முடிவுக்காக நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முதல்ல அவள் ஒத்துக்குவாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒத்துக்குவா, நாங்கள் ஒத்துக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒன் சைடு வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, பாட்டு கேட்காம. காதில் இயர்ஃபோன்ஸ் சொருகிருக்கு, கையில் புக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் வேறு எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜியோப் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் அம்மாவும் உங்கள் பாட்டியும் தான் உங்ககிட்ட வராங்க. வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் திரும்பவே இல்லை, பார்த்தா உங்கள் காதில் ஹெட்ஃபோன் இருக்குது. உங்கள் அம்மா வந்து உங்கள் காதில் இருக்க ஹெட்ஃபோன் கழட்டி விட்டுட்டு வயன் நீங்கள் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. வயன்மா, நாங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். என்னை காலேஜ் அனுப்ப போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை வயன், சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
இல்லை வயன், நாங்கள் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக கேட்குறீங்க. உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் கொஸ்டினிங்காக அவங்க 2 பேரையும் பார்க்குறீங்க. உங்கள் 2 பேத்துக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிருச்சா? எனக்கு 18 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நான் இன்னும் மென்டலி ப்ரிப்பேரே ஆகலை. அப்பா என்னை விட்டு போனதே என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியல. எப்படி உங்கள் 2 பேர்த்தாலும் இப்படிலாம் யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக அப்படியே பொறிஞ்சு தள்ளுறீங்க, பயங்கரமாக பேசுகிறீங்க. அப்போது உங்கள் பாட்டி தான், நல்லதுக்கு தான் நாங்கள் எது செஞ்சாலும் செய்வோம், சரியா? சரி, நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு என்னை வந்துட்டு ஆட்டி வைக்க முடியாது. என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்னாலலாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் அதுக்கு இப்போ ரெடியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. உங்ககிட்ட பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும், அது இதுன்னு சொல்லி உங்களை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு லெவலுக்கு மேலே கட்டுப்பாயிட்டு, சரி யாரை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்னோட மாமா ஜெயோப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே உங்களுக்கு பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஏம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிட்டு, அம்மா அவர் என்னோட மாமாம்மா, எப்படி நான் சின்ன வயசுலேருந்து அவர் அப்படி பார்த்ததே கிடையாது, எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கேட்குறீங்க? நான் என்னம்மா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுகிறீங்க. நான் காலேஜுக்கே போகல, நான் வீட்டை விட்டு எங்கேயும் போகல, சத்தியமாக சொல்கிறேன். உங்களை கேட்காம நான் இங்கேருந்து வெளியில் கூட போக மாட்டேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணம் இதெல்லாம் வந்துட்டு இந்த கண்ட்ரவையெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்கவே மாட்டேறாங்க. அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. இந்த டேட்டில் உனக்கும் உன் மாமாவுக்கும் கல்யாணம், என்ன நடந்தாலும் சரி மதிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபைனலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக உங்கள் தலைமையில கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஷோ அப்படின்னு சொல்லி உங்கள் தலைமையில கையை வச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அப்போது ஒரு நாள் ஈவினிங் நீங்கள் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு வெளில உட்காந்துருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு வெளியில். அப்போது ஜியோப் தான் உங்களை பார்க்குறதுக்கு வராரு. டேய் வாடா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா தான் வந்துட்டு கூப்பிடுறாங்க. அக்கா நான் கொஞ்சம் வயன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட ஐஸை வந்து ரோல் பண்ணுறீங்க. என்னடா அதை கேள்வி, கூட்டு போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. வயன் டெரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் போய் பேசு வயன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இந்த நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஏதோ பேப்பர் கையில் வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அதை அப்படியே தூக்கி போட்டு மேலே போகிறீங்க. மேலே போனால் அவர் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு, நீங்கள் ஒரு பக்கம் போய் அமைதியாக நிற்கிறீங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவர் பேசுகிறதுக்குள்ளே ஓவராக பேசிடுறீங்க. இங்கே பாருங்கள் மாமா, நமக்குள்ளே செட் ஆகாது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு உங்களை அந்த ஆங்கிளில் நான் பார்த்ததே கிடையாது. எப்படி மாமா உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசாக என்ன? முதல்ல இது ஸ்டூப்பிடான டெசிஷன். அவங்க மூலிமா எனக்கு த்ரெட் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி என் லைஃப் டைமே தூக்கி உங்கள் கையில் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு வாய விட்டுறீங்க. அப்போது ஜியோப் தான், அவருக்கு நீங்கள் சொன்னது வந்துட்டு பயங்கரமாக ஹர்ட் ஆகுது. திரும்பியும் உங்களை வந்துட்டு பெயின்ஃபுல்லான ஒரு லுக் விடுறாரு. அப்போ நீங்கள் தான் நான் 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 அப்படி எதுவும் சொல்ல வரல மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜியோப் தான் அவங்க முன்னாடி கையை நீட்டிட்டு, இங்கே பாருவேன், இது அவங்க எடுத்த முடிவு, நான் ஒன்றும் அவங்கள இன்சிஸ்ட் பண்ணி இப்படி ஒரு முடிவு எடுக்க சொல்லலை. நீ என்கிட்ட இருந்தால் சேஃபாக இருப்பேன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. கரெக்டு தான், நான் உன்னை சேஃபாக பத்திரமா வச்சு பார்த்துக்குவேன், மற்றபடி உன் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்குவேன், நீ தயவு செஞ்சு நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான், ஆனால் அப்படி ஒன்றும் சொல்ல வரல, ஆனால் நீங்கள் என்னை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் அப்பா இருக்கும்போதே என்னை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இப்போ நான் மொத்தமாக உங்ககிட்ட வந்துட்டேன்னா என்னால் ஃப்ரீடமாக மூச்சு கூட விட முடியாது. எல்லாத்துக்கும் குறை சொல்வீங்க. நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜியோப் தான், இங்கே பாருவேன், இத்தனை நாள் வேறு, இனிமே வேறு. நீ என்னை எப்படி நினச்சிட்ருக்கேன்லாம் எனக்கு தெரியாது, பட் உன்னோட சேஃப்டிக்கு இந்த முடிவை நம்ம எடுத்து தான் ஆகணும். அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது, சரியா? சில விஷயங்களை எப்பவும் எப்படியும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு எதுனா ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? 3 பேரும் பொம்பளைங்களா இருந்துட்டு இந்த வீட்டில் தனியாக இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு.
இதோ வந்துருச்சுல்ல நீங்கள். ஸோ என்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. லைஃப் டைம் ஃபுல்லாக நான் உங்ககிட்ட இருக்கணும், எனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜெயோப் தான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவரோட தலைமையில கை வைக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா இல்லையா அவன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்க, அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரோல் கீழேயே என்னை எப்போவுமே வச்சுக்குவீங்க, அதுதானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பிகாஸ் இது ரொம்பவே கம்மியான ஏஜ் இல்லையாடா, ஒரு 18 இயர்ஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, எதுக்காக பேச வராங்க, எதுவுமே நமக்கு வந்து நம்ம காதிலே ஏறாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பிடிச்சிட்டு நிற்போம். அதுவே இயர்ஸ் ஆக ஆக எதுக்காக சொல்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்போ தான் நம்ம யோசிச்சே பழகுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜில் நீங்கள் ரொம்பவே துடுக்காக பேசுகிறீங்க, ரொம்பவே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி எல்லாருக்கிட்டே பேசுகிறீங்க. அது ஜியோப்க்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது, ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. அண்ட் சாரிடா மிஸ், பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி. பட் உங்கள் வீட்டில் தான் உங்களை எல்லா இடத்துக்கும் தரத்தான்னு இழுத்துட்டு போகிறாங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அப்புறம் உங்களோட ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும். உங்களோட வெட்டிங் ரிங் எடுக்க போன இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மூஞ்சியே இல்லை, பயங்கர கடுப்பாக உட்காண்ட்ருக்கீங்க. அவங்களா செலக்ட் பண்ணுறாங்க, ட்ரெஸ் எடுக்க போன இடத்தையும் அப்படி தான் அவங்களா செலக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் போய் மட்டும் சும்மா உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா சாப்பிட சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, எதுக்குமே நீங்கள் அட்டென்டிவாக இல்லை, ரொம்ப கடுப்பாக இருக்குது உங்களுக்கு. அப்போது இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசி பேசி டயர்டாகி நீங்கள் அதே மாதிரி வந்து அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. நாங்கள் எப்படின்னா கார்ட்ஸ் வெட்டிங் கார்டு இருக்கு இல்லையா, இன்விடேஷன் கார்டு, அதை அடிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்துட்டு டிசைனை செலக்ட் பண்ணுன்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டம்னு எதுக்கு என்ன கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓவராக பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள்கிட்ட பேசி 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 டயர்டாகி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவே ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறையா பேசுகிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுறாங்க. அப்போது உங்கள் அம்மா அப்ஸ்டேர்ஸ்லேருந்து நடந்து அப்படியே போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கனால அவங்க லைட்டாக அப்படியே மயங்கி அதே ஸ்டெப்பில் வந்து டப்புன்னு உட்காந்துடுறாங்க. நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு லைட்டாக லிஃப்ட் பண்ணுறீங்க. உங்கள் பாட்டி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன்லம்மா, ஏம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுகுறீங்க. நீ உன் சைடு இருக்கிறத மட்டும்தான் பார்க்குறவன், உன்னோட இஷ்டத்தை விட உன்னோட சேஃப்டி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் அப்பா விட்டுட்டு போனது எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும்னு நான் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என் கஷ்டம் உனக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேதில்ல. உன் ஆக்சுவலி ஒர்க்கிங் உமன் தான், நல்ல ஸ்டிஃபான ஒரு அழகான சாரீ கட்டி ரொம்ப எப்படி சொல்கிறது, பார்க்கறக்கே நீட்டாக ரொம்பவே பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக நல்லா இருப்பாங்க. அவங்களும் உங்களால் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட அடமெண்ட்டான நேச்சரால் அவங்களுமே ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. உங்களை பற்றி ரொம்பவே வரிடாக இருந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் சேர்த்து போகுது உங்களால். ஸோ அவங்க அதை தான் சொல்கிறாங்க, நீ சேஃபான இடத்துல இருக்கேன்ற தைரியம் எனக்கு இருந்தால் மட்டும்தான் என்னால் உங்கள் அப்பாவோட டெப்டெல்லாம் இது பண்ண முடியும், நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து காப்பாற்ற முடியும். நம்ம இப்படி இருந்த ஒரு மனுஷனோட குடும்பம் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்கிற பேரை தான் நீ உன் வீட்டுக்கு வாங்கி தர போறியா, கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அழுதுகிட்டே உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு லைஃப்பை, நீங்கள் ட்ரீம் பண்ணாத ஒரு லைஃப்பை, அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு லைஃப்பை உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஜெயோப் நீங்கள் அப்படி பேசினதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சியில் கூட முழிக்கல, பயங்கர கோவத்தில் இருக்கார் அவர். லைக் என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பாயிடுச்சு அவருக்கு. ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் பேசுகிறது எதையுமே வந்து காதிலே வாங்கிக்கல. அவரையும் உங்கள் அம்மாவும் பாட்டியும் ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி வந்து ஒரு மாதிரி மோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட வெட்டிங் டேவும் வருது, அதாவது வெட்டிங் அந்த டேட்டும் வந்து வருது. எல்லோரும் வந்துட்டு கேதர் ஆகிருக்காங்க. உங்களை உங்கள் அம்மா தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க, எல்லாேருக்கும் அப்பா தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. பட் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வர்றது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கையை பிடிச்சி அங்கே வந்து கூட்டிகிட்டு வராங்க. உங்களோட மாமா அதாவது ஜியோப் வந்துட்டு கோச்சுட்டெல்லாம் போட்டு பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஆனால் உங்கள் கண்ணுக்கு அவரை பார்த்து எதுவுமே தோணலை. அப்படியே உங்கள் ஃபேஸை கோல்டாக வச்சுட்டு அமைதியாக வந்து கல்யாணத்தில் நிற்கிறீங்க. அப்போது ப்ரீஸ்ட் உங்களுக்கு வந்து ரிங்கை மாற்றிக்க சொல்கிறாரு. வேண்டாம் வெறுப்பா அவங்க மூஞ்சில் வந்து ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்றுமே இல்லை.
அப்படியே ஏன் செத்தோம் ஏன் பொழைச்சோங்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஜியோப் வந்து உங்களோட கையில் வந்து ரிங்கை போடுறாரு. நீங்களும் ஜியோப்போட கையில் வந்து ரிங்கை போடுறீங்க. கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜியோப் வந்துட்டு உங்களோட ஃபேஸை திருப்பி உங்களோட இந்த டெம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, கன்னத்துக்கும் நெத்திக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஜென்டிலாக ஒரு ஃபார்மலான கிஸ் தான் வந்து பண்ணுறாரு. அதுக்கே நீங்கள் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடுறீங்க. லைக் உங்களுக்கு ஜியோப்போ உங்களோட ஹஸ்பண்டை வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படியே உங்களோட வெட்டிங்கும் வந்து முடியுது. ஒரு ஃபோட்டோவில் கூட நீங்கள் சிரிக்கலை, முறைச்சி நின்றுட்டுருக்கீங்க. ஜியோப்பும் உங்கள் பக்கத்தில் அப்படியே வரப்போ அப்படியே பல்லெல்லாம் கடிச்சிட்டு கையெல்லாம் ஃபிஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவருக்கும் ரொம்ப ரொம்ப கடுப்பாகுது. உங்களோட ஆட்டிடியூட் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவரும் உங்கள்கிட்ட சுத்தமாக பேசலை, ஒரு கெஸ்டர் கூட பண்ணல, ஒரு ஸ்மைல் கூட பண்ணல. அப்படியே தான் கோவமாக நின்றுட்டுருக்காரு. நீங்களும் கோவமாக நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஃபோட்டோ வந்து கிளிக் ஆகுது. ஓகே அமீஸ், இதோட அந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கா என்ன ஏதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா. பாய்.